அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/8/2024 ஆடி மாதத்தின் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நாளில் புனித நீராடுவது ரொம்ப சிறப்பு. அன்றைய நாள்ல தவசம் திதி கொடுக்கறவங்க கடல்ல குளிச்சுட்டு செய்யறது, அதாவது தவசம் திதி இந்த முறைகளை செய்யறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துல எனக்கு அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. ஆனா நான் திதி தர்ப்பணம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். ஆனா குளிக்கிறது நான் முதல்ல வீட்டுல குளிச்சுட்டு தான் வெளியில போவேன் அப்படிங்கிறவங்க குளிக்கிற தண்ணீர்ல இந்த பொருளை போடுங்க. சரி, நாங்க தர்ப்பணம் திதி கொடுக்கறவங்க மட்டும்தான் இந்த நாள்ல இந்த தண்ணீர்ல குளிக்கணுமா அப்படின்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நாள்ல இந்த தண்ணீர்ல குளிச்சிங்க அப்படின்னா, ஜாதக ரீதியாக உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும், பித்ரு தோஷங்கள் இருந்தாலும், முன்னோர் சாபம் இருந்தாலும், குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இருந்தாலும் அது எல்லாமே கண்டிப்பா சரியாகும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது உங்கள் கர்ம வினையை நிச்சயமாக தீர்க்கும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை போக்கும். ஒருவருக்கு மட்டுமாவது உணவளியுங்கள். உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அமாவாசை நாள்ல நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட வேண்டிய பொருள் என்ன, எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஒரு சிறிய கருப்பு நிற துணி எடுத்துக்கணும். கருப்பு நிற துணி தாங்க எடுக்கணும். கருப்பு நிற துணியை சதுரமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா கருப்பு எள் வைக்கணும். கருப்பு எள்ள நீங்க முதல் நாளே கூட வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கு, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சுட்டு எண்ணி 9 அரிசிகள் வைக்கணும். பச்சரிசியா இருக்கலாம் அல்லது புழுங்கரிசியா இருக்கலாம். 9 அரிசி, அதாவது நவக்கிரகங்களை குறிக்கிற வகையில 9 அரிசிகளை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த எள்ளோட சேர்த்து வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்ப அதை ஒரு மூட்டையாக்கி அந்த மூட்டையை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டுக்கோங்க. நான் ஷவர்ல குளிப்பேங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்து அதை போட்டு வச்சிருங்க. ஒரு 20 நிமிடங்கள் ஊறட்டும். அதன் பின் முதல்ல அந்த தண்ணீரை உங்க தலையில ஊத்திட்டு அதுக்கு பின்னாடி நீங்க ஷவர்ல குளிச்சுக்கோங்க. இந்த மூட்டையை உங்க கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். இதே முறை இன்னொரு முறையும் இருக்கு. எள்ளும் அரிசியும் கலந்து குளிக்கிறது ஒரு முறை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நவ தானியங்களை வாங்கி அது ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அதை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டு குளிக்கலாம். இந்த ரெண்டுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செஞ்சுட்டு கால்படாத இடத்துல உடனடியாக அப்புறப்படுத்திடணுங்க. ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சிறிய சிறிய மூட்டைகளாக கட்டிக்கோங்க. நவ கிரகத்தின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தர்ப்பணம் மறுபடியும் சொல்றேன், தர்ப்பணம் கொடுக்கறவங்க மட்டும் அல்லங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த சூட்சுமத்தை பயன்படுத்தலாம். அம்மா அப்பா இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம். அதாவது உங்க வீட்டுல உங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா மருமகள்கள் செய்யக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு ஆண்களுமே அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னா இந்த குளியல் முறையை பின்பற்ற வேண்டாம். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நாள்ல இப்ப நான் சொன்ன பொருட்களை தானமாக வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் கடைபிடிங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவாவின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.